ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் கௌதி சோபி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். இவங்களுடைய சமீபத்து வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல பிரெக்னன்சி சர்ப்ரைஸ் என்ற பேர்ல வீடியோ பதிவிட்டிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், பிரெக்னன்சி என்பது ஒரு தனித்துவமான விஷயம். அது ரொம்ப பர்சனலான விஷயமும் கூட. இந்த விஷயத்த இப்ப உள்ள யூடியூபர்ஸ் எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரெக்னன்சி என்று ஒண்ணு வந்துட்டா போதும், நான் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறேன், ரிவீல் பண்ண போறேன், சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் என்று அத ஒரு டிராமா கண்டென்ட் ஆக்கிட்டாங்க. பிரெக்னன்சி எவ்வளவு முக்கியம் என்பது எல்லா பெண்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா அந்த பிரெக்னன்சியை வச்சே வீடியோ போட்டு ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ மோசமான கேவலமான நடவடிக்கை என்று அவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டுது. இத ஏன் நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா, இந்த காலத்துல பிரெக்னன்சிக்காக ஏங்குற பல பெண்கள் இருக்காங்க. நிறைய பெண்களுக்கு அந்த பிரெக்னன்சி பாக்கியம் கிடைக்காம இருக்கிறாங்க. எத்தனையோ பெற்றோர்கள் தம் பெண்ணுக்கு இன்னும் பிரெக்னன்ட் ஆகல, அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை என்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. இப்படி நிறைய பேரு செயற்கை கருத்தரிப்பு போன்ற விஷயத்திலையும் ஈடுபட்டு அதுலயும் பிரெக்னன்ட் ஆகாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி பிரெக்னன்சி என்பது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கௌதி சோபி சேனல்ல பாருங்களேன், அவங்க பிரெக்னன்சி ஆனத உலகத்துக்கே ரொம்ப முக்கியமான நியூஸ் போல அதை அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் என்ற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. நான் அவங்கள கேக்குறேன், உங்க வீடியோக்களை பார்க்கும் எத்தனையோ பெண்கள் தனக்கு ஒரு குழந்தை இல்லையே, தனது குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லை என்று ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்க வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவங்க மனநிலைமை என்னவா இருக்குன்னு கொஞ்ச நாள் யோசிச்சிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் உங்க குடும்பத்துக்கு வேணா சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்க குடும்பத்துக்குள்ளே அதை ஷேர் பண்ணி நீங்க மகிழ்ச்சியா இருந்திருக்கணும். ஆனா இது உலகத்துக்கு ரொம்ப பெரிய அவசியமான விஷயம் மாதிரி அதை நீங்க தம்பட்டம் அடிச்சு விளம்பரப்படுத்துறீங்க. அதுவும் உங்க அப்பா அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் என்ற பேர்ல என்னென்னமோ பண்றீங்க. இதெல்லாம் பாக்குற ஒரு பெண்ணோட அப்பா அம்மா மனநிலைமை பற்றி யோசிச்சிங்களா? தன்னுடைய பெண்ணுக்கு இது மாதிரி ஒண்ணு நடக்கவில்லையே என்று அவங்க மனநிலைமை எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கும் என்று நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படுறது கிடையாது. அதுவும் நீங்க இந்த பண்ற விஷயமெல்லாம் கேமராவுக்கு முன்னாடி நீங்க பண்றதுனால இது ஒரு நடிப்பாகவும் இதை என்னமோ நீங்க ஃபேக்கா பண்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா பிரெக்னன்சி என்ற ஒரு டாபிக்கை வச்சுக்கிட்டு அதுல நீங்க சிம்பத்தி ஏற்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு அதுல உண்டாக்குறீங்க. அது எப்படி இருக்குன்னா, தன்னுடைய அம்மாவுக்கு நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கறதாவும் உங்க அப்பாவுக்கு உங்க தம்பிக்கு சர்ப்ரைஸ் என்ற பேர்ல நீங்களா ஒரு டிராமா நிகழ்வை ஏற்படுத்திக்கிறீங்க. அத அவங்களுக்கு சர்ப்ரைஸ் என்ற பெயர்ல காட்டி ஒரு நாடகம் ஆடி அதுல நடிக்கிறீங்க. இப்படி ஒரு உண்மையான நிகழ்வை கூட அது நாடகமாக்குது ஒரு பொய்யா, ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் எங்களுக்கு தெரியுது. அதுவும் உங்க அம்மா அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு பொட்டு வைக்கிறதெல்லாம் இது யாரும் பண்ண மாட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்படிலாம் பண்ணது கிடையாது. நீங்க என்னமோ புதுசா காட்டுறீங்க, புதுசா பண்றீங்க. இத பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னமோ இவங்க தான் அதிசயமா பிரெக்னன்ட் ஆன மாதிரியும், இவங்க தேவையில்லாம தம்பட்ட அடிச்சு வீதிக்கு கொண்டு வந்து அதை விளம்பரமாக்குற மாதிரி தான் எல்லோருக்கும் தோணும். அது மட்டும் இல்ல, நீங்கெல்லாம் இந்த யூடியூப் குடும்பமாச்சே, அதனால உங்களுக்கு கேமராவுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடிக்கின்ற வித்த நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதான் உங்க அம்மா கூட எதுவும் தெரியாத மாதிரி ஒரு நாடகம் ஆடுறாங்க, உங்களுக்கு ஏத்தார் போல நடிக்கிறாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க எதுல வேணாலும் நாடகம் ஆடுங்க, நடிங்க. ஆனா பிரெக்னன்சி என்பது ஒரு புனிதமான விஷயம். அதுலயும் நாடகம் ஆடாதீங்க, அத விளம்பரப்படுத்தாதீங்க. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயம், அது உங்க குடும்ப விஷயம். அதே மாதிரி நீங்க பிரெக்னன்ட் ஆனா என்ன, ஆவலனா எங்களுக்கு என்ன, அது உங்களுடைய விஷயம். ஆனா அதே வீடியோவாக்கி ஒரு சிம்பத்தி தேடுறீங்க,
ஒரு வியூஸ்க்காக அதை நாடகமாக்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கௌதி சோபி சேனல் நடிச்சு நாடகம் ஆடுறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க. இதற்கு முன்னாடி அவங்க வீடியோக்கள்ல நிறைய இது மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பிரெக்னன்சி நாடகமும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பதிவிட்ட அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க. இது நம்ம மேல உள்ள தப்பு. அவங்க தான் அந்த வீடியோ போடுறாங்கன்னா பார்க்குற நம்ம தான் ரொம்ப தெளிவாகவும் கவனமா இருக்கணும். அவங்களுக்கு இது மாதிரி நிறைய வியூஸ் வரதுனால திரும்ப திரும்ப இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் போட போறாங்க. எனவே பார்க்குற நம்ம இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு நம்ம தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்களே அவங்க வீடியோக்களை கவனிங்களேன். ஒரு 10 நாள்ல பிரெக்னன்சியை பத்தி 4 வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அப்படியே அவங்க பிரெக்னன்ட் ஆனதை சொல்லணும்னா 1-2 நிமிஷத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா அதையே 10 நாள்ல 4 வீடியோவா போட்டிருக்காங்க. ஒரு வீடியோவில் குட் நியூஸ்ன்னு ஒரு 13 நிமிஷம் போட்டிருக்காங்க. இன்னொரு வீடியோவில் ப்ரெக்னன்சி ரிவில் சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது ஒரு 10 நிமிஷம் போட்டிருக்காங்க. இன்னொரு வீடியோவில் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாவுக்கு ஷாக்குன்னு இந்த ப்ரெக்னன்சியை பற்றி போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் அவங்க தம்பி கண்ணில் டியர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நீங்களே நல்லா கவனிங்க. ஒரு விஷயத்துக்காக பல வீடியோக்கள் போட்டு நம்மளை முட்டாளாக்குறாங்க. இப்படி பிரெக்னன்சியை பற்றி பல வீடியோக்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையே இல்லாதவங்க இந்த வீடியோக்களில் பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும், அதுவும் அவங்க குடும்பத்தோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தயவு செய்து யோசிங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ பதிவிடும் பொழுது அது எந்த மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் என்று நல்லா யோசிச்சு வீடியோ போடுங்க. உங்க வியூஸ்க்காக இந்த மாதிரி அனுதாப வீடியோக்கெல்லாம் போடாதீங்க. அதனால பார்க்குற நம்ம வியூஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் உலகத்துல நடக்காத விஷயத்த இவங்க பண்ணல. இது நமக்கு சர்ப்ரைஸும் கிடையாது. அவங்களுக்கு வேணா இது நல்ல விஷயமா இருக்கலாம், சர்ப்ரைஸா இருக்கலாம். ஆனா பார்க்குற நம்மளுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களால எந்த பயனும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், இந்த கௌதி சோபி சேனலை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. முக்கியமா இந்த பிரெக்னன்சி டிராமாவுக்கெல்லாம் அடிமையாவாதீங்க. உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும், இந்த கௌதி சோபி சேனலோட முக்கியமான கண்டென்ட் சாப்பிடுறது, சமைக்கிறது, ஷாப்பிங் போடுறது, ஊர் சுத்துறது, செலிப்ரேஷன் வீடியோ போடுறது, சர்ப்ரைஸ் என்ற பெயர்ல லூட்டி அடிப்பது, அம்மா தம்பி அக்கா என்று அவங்கள காட்டி வீடியோ போடுவது, சிம்பதி வீடியோ போடுவது என்று எதற்கும் யாருக்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸ்கெல்லாம் சமூகத்தின் மீது அக்கறை கிடையாது, அதை பார்க்குற மக்கள் மீதும் அக்கறை கிடையாது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிட தெரியாது. எனவே பார்க்குற நம்ம பொறுப்பாயிருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிலிருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.